அனைவருக்கும் வணக்கம். லசந்த படுகொலை வழக்கு ஊடகவியலாளர் போராட்டம். கடன் திட்டத்தில் முன்னேற்றம் குறித்து IMMP பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். குளிர் காய்வதற்காக தீ மூட்டிய யுவதி மரணம் மன்னார் மடுவில் சம்பவம். பாராளுமன்றை விட்டு வெளியேற்ற நேரிடும் அர்ச்சனாவை எச்சரித்த பிரதி சபாநாயகர். வித்தியா படுகொலை வழக்கு மேன்முறையீட்டு மனுக்களை தொடர் நீதிமன்றம் அனுமதி. வித்தியா படுகொலை வழக்கு மேன்முறையீட்டு மனுக்களை தொடர நீதிமன்றம் அனுமதி. மஹிந்த தாக்கல் செய்த வழக்கு 19ஆம் தேதி விசாரணைக்கு. முப்படை தளபதிகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை விரிவாக பார்ப்போம். விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவைக்கு நீங்கள் முதலாக வந்து இந்த காணொலியை பார்ப்பவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலிகளுக்குள் செல்வோம். லசந்த படுகொலை வழக்கு ஊடகவியலாளர்கள் போராட்டம். ஊடகவியலாளர்கள் லசந்த விக்ரமதுங்கா படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணையில் சட்டமா அதிபரின் சிபார்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு முன்னர் நேற்று பிற்பகல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும் என்றும் லசந்த விக்ரமதுங்கா கொலை வழக்கில் 3 முக்கிய சந்தேக நபர்களை விடுதலை செய்வதற்கான உத்தரவுகள் குறித்து வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருந்தனர். கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து IMF பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்காவுக்கும் சர்வதேச நாணய நிதியத்து குழுவினருக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் $3 பில்லியன் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் 3வது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது. இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்து அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. IMF பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் உதவியின் 4வது தவணையாக $333 மில்லியன் தொகை வழங்கப்பட உள்ளது. சர்வதேச நாணயத்தின் நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன், சர்வதேச நாணய நிதியத்தின் மாற்று நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி PKG ஹரிஷந்திர, பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமாரநாயக்கா, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். குளிர் காய்வதற்காக மூட்டப்பட்ட தீ, யுவதி மரணம் மன்னார் மடுவில் சோக சம்பவம். குளிர் காய்வதற்காக மூட்டப்பட்ட தீயில் எரிந்து தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யுவதியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மன்னார் மடுப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் பெரிய பண்டி விரிச்சான் மடுவைச் சேர்ந்த மேரி எமில்டா விக்கிர மரடானா வயது 27 என்ற யுவதியே உயிரிழந்தவர் ஆவார். கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி குளிர் காரணமாக தீமூட்டி அடுப்பங்கரையில் குளிர் காய்ந்து கொண்டிருந்த போது அவர் அணிந்திருந்த நைலோன் ஆடையில் தீ பற்றியதன் காரணமாக தீக்காயங்களுக்குள்ளானார். உடனடியாக மடு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மன்னார் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதானா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை பிற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இம்மரணம் தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை யாழ் போதான வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார்.
அர்ச்சுனாக்கு எச்சரிக்கை, பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற்ற நேரிடும். அர்ச்சுனாவை எச்சரித்த பிரதி சபாநாயகர். சபையில் அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை சபையிலிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று பிரதி சபாநாயகர் ரிஷ்விஷாலி கடுமையாக எச்சரித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பிரதமரிடத்தில் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போது அர்ச்சுனா எம்பி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டமையினால் பிரதி சபாநாயகர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார். எதிர்க்கட்சித் தலைவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்தொன்று தொடர்பில் பிரதி சபாநாயகர் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் போது நேற்று முன்தினம் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பியினால் சபாநாயகரை பார்த்து வெட்கம் என்று கூறிய வசனத்தை சுட்டிக்காட்டியும் தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் சபாபீட ஆசனத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார். அதேபோன்று நேற்று முன்தினம் எம்பி ஒருவர் இந்த ஆசனத்தை பார்த்து ஷேம் என்று கூறி அவமதித்துள்ளார். நாம் அவ்வேளையில் இந்த ஆசனத்தில் இருந்திருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பேன் என்றார். இவ்வேளையில் அர்ச்சுனா எம்பி அது தொடர்பில் ஏதோ கருத்து தெரிவிக்க முயன்றதுடன் அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டார். இதன்போது ஆசனத்தில் அமருமாறும் சபையில் ஒழுக்கத்தை பேணுமாறும் பிரதி சபாநாயகர் அவரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தொடர்ந்தும் அர்ச்சுனா எம்பி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட நிலையில் நீங்கள் ஆசனத்தில் அமராவிட்டால் படைக்கல சேவிதர்களை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதனை அடுத்து அர்ச்சுனா எம்பி அமைதியாக இருந்தார். வித்யா படுகொலை வழக்கு மேன்முறையீட்டு மனுக்களை தொடர நீதிமன்றம் அனுமதி. 2015ஆம் ஆண்டு பள்ளி மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை விடுவித்து தண்டனையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை தொடர உச்ச நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி மேல்முறையீடுகள் ஆகஸ்ட் 25, 2025 அன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது. குறித்த வழக்கு நேற்று நீதிபதிகள் பிரதி பத்மன் சூரசேன, எனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகிய மூவரடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மஹிந்த தாக்கல் செய்த வழக்கு 19ஆம் தேதி விசாரணைக்கு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை 60 அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை மார்ச் 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மனு நேற்று நீதிபதிகளான பிரீதி பத்மன் சூரசேன, எனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முப்படை தளபதிகளுடன் ஜனாதிபதி சந்திப்பு. புதிய முப்படை தளபதிகள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்காவை சந்தித்தனர். புதிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ, புதிய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனா பனாகோட, புதிய விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் பாசுபந்து எதிரிதி சிங்க ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்தனர். பதவியேற்ற பின்னர் முப்படை தளபதிகள் சம்பிரதாயபூர்வமாக ஜனாதிபதியை சந்தித்ததோடு ஜனாதிபதிக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கினர்.